போகிறது 3 MCQ பார்த்தா. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஃபைனல் எக்ஸாமில் வந்து வந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்ததுக்கான ஒரு ரீசன் தான் வந்து 23ல வந்து MCQ வந்துருக்கு. ஸோ 2000 MCQ வருமா மைக்ரோ எக்கனாமிக் சப்ஜெக்ட் லாஸ்ட் இயர் அதாவது 2023 வந்து MCQ வந்துச்சு. ஆனால் 2000 MCQ சரியா சம்டைம்ஸ் நீங்கள் MCQக்கு ரெடி ஆகியே போவாங்க. சரியா ஸோ அவர் ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸுமே தியரி பார்ட்ஸுமே கவர் பண்ணி எட் எக்ஸாம்லேயே எல்லாமே பண்ணோம். ஸோ ஃபைனல் ஸோ கம்பேர் பண்ணுங்க பேப்பர் ஒன்று வந்து கம்பேர் பண்ணுவோம். கொஷின்ஸ் வந்து எத்தனை வருஷம் வந்திருக்கு, எந்தெந்த இயர்ல அந்த கொஷின் ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அப்போ இன்னும் தொடர்ந்து வராத கொஷின்ஸ் என்ன கொஷின்ஸ் இருக்கு, அப்படி இல்லாட்டி ரொம்ப ரேரில் வந்திருக்குது இந்த கொஷின்ஸ் அப்படி கம்பேர் பண்ணி. ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் தான், உங்களுக்குன்னு ஒரு அனலைஸ் ஒன்று ஃபோர்காஸ்டிங் ஒன்று இருக்கும். கொஷின்ஸ் வந்திருக்கு போன முறை அந்த கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அப்போ இந்த வருஷம் இந்த கொஷினை எதிர்பார்க்கலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபோர்காஸ்ட். ஆல்மோஸ்ட் நான் மைக்ரோ எக்கனாமிக் சப்ஜெக்ட்னு சொல்கிறேன். நம்ம படித்து கொடுத்த மற்ற சப்ஜெக்ட்களும் கொஷின்ஸ் வந்துருந்துச்சு சொன்ன மாதிரி தான். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்லேயே வந்து நான் ஆல்மோஸ்ட் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி அதே கொஷின்ஸ்களை வந்து தான் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பேரலாக அதையே ரொட்டேட் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்லேயும் இட் வில் பி சேம் செனாரியோ தான். ஓகே ஸோ அப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த MCQ படி கொஷின்ஸ் எதுவும் தந்திருந்தாங்க 20 MCQ தருவாங்க 40 மார்க்ஸுக்கும். அது பார்ட் 1. பார்ட் 2ல வந்து 3 கொஷின் செய்ய வரும். ஸோ 20 × 3 60 டோட்டலாக இப்போ 100க்கு வந்து கவர் ஆகும். ஓகே முடியுமான மட்டும் உங்களுக்கு MCQ வராட்டி பிகாஸ் MCQ வந்தால் ஒரு சிலவங்க வந்து என்ன சொன்னால் MCQவை பொறுத்தளவில் வந்து நீங்கள் ஓலெவல் டைமில் வந்து MCQ கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிசஸ் பண்ணியிருப்பீங்க. சரியா இதே டிகிரிக்கு வரும்பொழுது வந்து MCQ கொஷின்ஸ் வந்து பெருசாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் படிக்கிறது என்னன்னா தியரிஸ் நோட் தான். சரியா சம்டைம்ஸ் வந்து இப்போ நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல சக்ஸஸாக செய்கிறோன்னா எங்களுக்கு அதில் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த நீங்கள் சம்டைம்ஸ் நோட்ஸ் ஃபுல்லாக ஃப்ளூயன்ஸியாக படிச்சிருப்பீங்க ஃபுல்லாகவே. பட் சம்டைம்ஸ் MCQவில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ள இல்லாமல் போகக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஓகே ஸோ அவ்வளோ எப்படி வந்தாலும் பேப்பரை வந்து நாங்கள் பேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே நாங்கள் பேப்பர் கொஸ்டினுக்கு போவோம். சரியா அப்போ MCQ படி கொஸ்டினை பார்க்கக்குள்ள வந்து முதலாவது கொஸ்டின் பாருங்க. இம்போசிஷன் ஆஃப் த மேக்ஸிமம் லீகல் ப்ரைஸ் ஆன் எக்ஸ் வெட். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா முட்டை இந்த லீகல் ப்ரைஸ்னு சொல்லி சொன்னாங்க ஆகக்கூடிய உச்ச கட்டுப்பாட்டு விலை தான் லீகல் ப்ரைஸ்னு சொல்லி சொல்றது. அதுதான் மேக்ஸிமம் லீகல் ப்ரைஸ். அப்ப முட்டைகளுக்கு வந்து லீகல் ப்ரைஸ் ஒன்று விதிக்கும் பொழுது முட்டைகளுக்கு வந்து உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கும் பொழுது முட்டைகளுக்கான சந்தை எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் முதலாவது கொஸ்டின்ல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கொஸ்டின். அதாவது முதலாவது MCQல கேட்டிருக்க கொஸ்டின். அப்போ கிரியேட் த சர்ப்ளஸ் ஆஃப் த எக் இன் த மார்க்கெட். அப்போ என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா முட்டைகளுக்கான நிரம்பல் அதிகரிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சர்ப்ளஸ்னு சொல்லி சொல்றது நார்மலாகவே வந்து நாங்கள் படிச்சிருக்கோம் என்னதுன்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து அந்த சப்ளையை தாங்கன்னு சர்ப்ளஸ்னு கூட சொல்கிறாங்க. ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்தது வந்து பாருங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பாருங்க கிரியேட் த ஷார்டேஜ் ஆஃப் த எக்ஸ் இன் த மார்க்கெட். அப்போ என்ன சொல்லுறாங்க முட்டைகளுக்கான ஒரு தட்டுப்பாடு ஒன்று நிகழ்வுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரியேட் அ ஷார்டேஜ் அதாவது வந்து மேக்ஸிமம் லீகல் ப்ரைஸில். அடுத்த விஷயம் ஒன்று பாருங்க சொல்கிறாங்க நாட் பண்ணி ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா not have any impact வந்து ப்ரொடியூசர். அப்போ அதாவது வந்து அவங்க சொல்கிறாங்க முட்டைகளுக்கு வந்து ஒரு முட்டை உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளர்களுக்கு
எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அடுத்த ஆன்சர் இன்ஷூர் த பி அ வெல் பீயிங் ஆஃப் த எக் ப்ரொடியூசர். அதாவது வந்து முட்டைகளை வந்து உற்பத்தி செய்கிறவங்க வந்து அதிக அளவு வந்து அவங்களுக்கான அந்த என்ன சொல்றது வாங்குறதுக்கான ஆர்வம் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இம்பாசிபிள் ஆஃப் த மேக்ஸிமம் லீகல் ப்ரைஸ். அதாவது வந்து முட்டைகளுக்கு வந்து உயர்ந்த உச்சக்கட்டுப்பாட்டு விலை விதிக்கும் பொழுது என்ன நிகழும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முதலாவது என்ன சொன்னோம், கிரியேட் த சர்ப்ளஸ் ஆஃப், அதாவது வந்து என்ன சந்தையில் அதிகப்படியான முட்டை உருவாகும்னு சொல்லி சொல்றது. அடுத்தது ரெண்டாவது என்னது, முட்டைகளுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் சொல்லி சொல்றாங்க. மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முட்டை உற்பத்தியாளருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை, நோ எனி இம்பேக்ட் ஆன் த எக் ப்ரொடியூசர். நாலாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, என்ஷூர் த வெல் பீயிங் த எக் ப்ரொடியூஸ். அதாவது முட்டை உற்பத்தியாளருக்கு வந்து ஒரு நல்வாழ்வை பாதிக்கும்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கோம். மேக்ஸிமம் லீகல் ப்ரைஸ் ஒன்று நடக்கக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து என்ன நடக்கும்னா, அந்த ஸ்பெசிஃபிக்கான குட்ஸுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஒன்று உருவாகும். அப்போ இங்கே வந்து சரியான ஆன்சர் என்னது, கிரியேட் ஷார்ட்டேஜ் ஆஃப் த எக் இன் மார்க்கெட். இதுதான். அப்போ முதலாவது கொஸ்டின் தான் சரி. நான் ஏற்கனவே வந்து எம்சிக்யூ ஆன்சரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இந்த கொஸ்டின்ஸ் வந்து வருதுன்னு சொல்லி. ஓகே. ஓகே. அடுத்தது பாருங்க, த ஸ்டேட்மெண்ட் தட் பெஸ்ட் எக்ஸ்பிளைன் த கன்செப்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது சந்தர்ப்ப செலவு வந்து சிறப்பாக விளக்குற ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. த மணி காஸ்ட் கிவிங் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிவ். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், பணச்செலவு. அதாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கைவிடுறதுக்கான பணச்செலவுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது த காஸ்ட் ஆஃப் த அக்யூரிங் த ரிசோர்ஸ். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, வளங்களை பெறுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. செலவு காஸ்ட்னு சொன்னா செலவு. The total value of all the alternative given upon the obtaining something. அதாவது வந்து எதையாவது பெருவில வந்து, அதாவது எதையாவது பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக வந்து கைவிடப்பட வேண்டிய அடுத்த சிறந்த மாற்றுத் தெரிவுன்ற மொத்த மதிப்புன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நாலாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, the total value next best alternative given in the obtaining something. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க எதையாவது பெறுவதில்ல, அதாவது ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக கைவிடப்பட வேண்டிய அடுத்த சிறந்த மாற்றுத் தெரிவின் மதிப்பு தான். ஓகே. நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு படிக்கக்குள்ள நாங்க என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா, அதாவது ஏதாவது ஒன்று அடையும் பொருட்டு அதற்கு மாறாக இழக்கப்படுகின்ற அதிசிறந்த தெரிவைத்தான் சொல்றோம். த டோட்டல் வேல்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லி கேட்டாலே கண்டிப்பா இந்த வேர்ட் வந்து அங்க மென்ஷன் பண்ணணும். பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லி. அப்ப சரியா? அப்ப 2வதுக்கு வந்து 4வது தான். முதலாவதெல்லாம் வராது. த மானிட்டரி காஸ்ட் ஆஃப் கிவிங் த ஆல்டர்னேட்டிவ். அதாவது வந்து என்னது, மாற்றீட்டை கைவிடுவதற்கான பணச்செலவு. நாங்க பணச்செலவுன்னு மட்டும் சொல்ல மாட்டோம். ஏன் பணச்செலவை விட வேற இதுகளையும் கைவிடலாம் தானே. இப்ப நீங்க வந்து இப்ப கேம்பஸ் போறீங்க. கேம்பஸ் போயிட்டு நீங்க மேனேஜ்மென்ட் டிகிரியே படிக்கிறீங்க. ஸோ மேனேஜ்மென்ட் டிகிரிய படிக்கிறதுக்காக வந்து நீங்க கைவிடுறீங்க இன்னொரு டிகிரி படிக்கிறது. ஸோ அப்ப அங்க வந்து அப்ப பணம்னு சொல்லி ஒண்ணு விஷயம் வந்து அங்க இல்ல. ஏதோ வேறு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து சந்தர்ப்ப செலவுங்கிறது வந்து பணத்தில மட்டும் தான் காணப்படும்னு சொல்லி சொல்ல முடியாது. த காஸ்ட் ஆஃப் த அக்யூரிங் த ரிசோர்ஸ். அதாவது வந்து வளங்களை பெறுவதற்கான செலவு. அதாவது வளங்களை பெறுவதற்கான செலவுன்னு நாங்க சொல்ல முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னாலே த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கிவன் இன் ஆப்டைனிங் சம்திங். ஏதேனும் ஒன்றை அடைந்து கொள்வதற்காக இழக்கப்படுகின்ற அடுத்த சிறந்த மாற்றுத் தெரிவு தான். ஓகே. அப்ப 2வது ஆன்சர். த டெர்ம் ஆஃப் த ஹியூமன் கேபிட்டல் ரிஃபர்ஸ். அதாவது மனித மூலதனம்னா என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. த எடுகேஷன் அண்ட் த அட்டைன்மென்ட் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் அண்ட் லேபர் போர்சஸ். அதாவது வந்து என்ன சொல்றாங்க, மனித மூலதனம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து தொழிலாளர்கள்ட்ட கல்வி அடைவு, அறிவு, அனுபவம் மற்றும் திறன்கள்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் லேபர் யூஸ் த ப்ரொடக்ஷன். அதாவது உற்பத்தியில வந்து தொழிலாளர்கள் பயன்படுத்துகின்ற இயந்திரம் மற்றும் என்ன சொல்றது, இயந்திரம் மற்றும் ஏனைய உழைப்பு, அந்த ஆலை அதுகள் தான் மனித மூலதனம்னு சொல்லி. அடுத்தது 3வது, ஆல் மேனுஃபேக்சரிங் எய்ட்ஸ் யூஸ் த ப்ரொடக்ஷன். அதாவது உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து உற்பத்தி என்ன மேனுஃபேக்சரிங் எய்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இயந்திரங்கள்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த உற்பத்திகள்னு கூட தான் நாங்க அத சொல்லுவோம். சரியா? மேனுஃபேக்சரிங் மெஷின்ஸ் நீங்க என்ன சொல்லலையே, உற்பத்திகள்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்தது என்டர்பிரினர் தட் பெர்ஃபார்ம் சம் விஷுவல் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். அதாவது வந்து பொருட்கள் உற்பத்தியில, அதாவது வந்து தொழில் முனைவோரால வந்து உற்பத்தியில வந்து சில மேற்கொள்ளப்படுகின்ற சில முக்கியமான, அதாவது இன்னோவேஷன், கிரியேட்டிவ் டைப்ல செய்ற உருவாக்குற உற்பத்திகள தான் வந்து ஹியூமன் கேபிட்டல்ங்கிறாங்க.
உண்மையாலுமே வந்து நாங்க படிச்சிருக்கோம். மனித மூலதனம் என்பது ஹியூமன் கேப்பிட்டல்ஸ், எஜுகேஷனல் அட்டெயின்மென்ட் அட்டெயின்மென்ட் அண்ட் நாலேட்ஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் லேபர் ஃபோர்ஸஸ். அதாவது ஒரு மனித மூலதனம்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? எக்கனாமிக்ல வந்து ஊழியர் சந்தையில நல்ல அறிவு உள்ளவங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, நல்ல நாலேட்ஜபிள் ஆனவங்கள தான் வந்து நாங்க ஹியூமன் கேப்பிட்டல்ஸ் சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. Which is which of the following is a normative economic statement? Normative economic statement ன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது normative economic statementனா என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வந்து இங்கே வந்து எது நெறிமுறை அப்படி இல்லாட்டி ஒழுங்குமுறைக்கு பொரு அ பொருளாதார அறிக்கைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நெறிமுறை அப்படி இல்லாட்டி ஒழுங்குமுறையானது. நார்மேட்டிவ், இன்நார்மேட்டிவ்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நார்மேட்டிவ்னா நாங்க எந்த ஒரு விஷயம் படிச்சாலும் ஒரு நெறிமுறை ஒண்ணு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க டிமாண்ட் கர்வ பத்தி படிக்கிறோம். அப்ப டிமாண்ட் கர்வ் வந்து நார்மேட்டிவ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க என்னத்த சொல்லுவோம் பொதுவாவே, டிமாண்ட் கர்வ் சொன்னா பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இடையில என்ன சொல்றது? நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஒண்ணு இருக்கு. சப்ளைக்கும் பிரைஸுக்கும் இடையில பாசிட்டிவ் ரிலேஷன். அப்ப நார்மேட்டிவ்னு சொல்லி சொன்னா, ஒரு நெறிமுறையா இருக்கணும். ஒரு ரூல் என்ன சொல்றது? ஒரு எத்திக்கல் ஒரு ரூல் ஒண்ணா இருக்கணுங்கிறது, ஒரு நெறிமுறையா இருக்கணுங்கிறது தான் நார்மேட்டிவ் எக்கனாமி. When the price full increases, the cost of living the இன்வேரியபிள் கோஸ் அப்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, எரிபொருளின் விலை அதிகரிக்கும் பொழுது மக்களோட வாழ்க்கை செலவு மாறாமல் உயரும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்வேரியபிள் கோஸ் அப். அதாவது அதாவது என்ன சொல்றது? எரிபொருள் விலை அதிகரிச்ச பிறகு மக்களோட வாழ்க்கை செலவு மாறாம உயரும்னு சொல்லி சொல்ல முடியாது. மக்களோட வாழ்க்கை செலவு மாறும். அதாவது மக்களோட வாழ்க்கை செலவு உயராது. எரிபொருள் விலையேற்றம் நடந்தா என்ன செய்யும்? மக்களோட வாழ்க்கை செலவு குறையும். பாருங்க இப்ப பியூர் இஷ்யூஸால வந்து என்ன நடக்குது? உற்பத்தியாளர்களோ, மேனுஃபேக்சரோ, பிசினஸ் மேனோ யாராவது வந்து ப்ராடக்ட்ட வந்து குறைவான காஸ்ட்டுக்கு குடுக்குறாங்களா? இல்ல. காரணம் என்ன சொல்றாங்க அவங்க? எங்களுக்கு வந்து இந்த ஃபியூவல் காஸ்ட் வந்து கூடியிருக்கு. அதனால குட்ஸுன்ற எல்லாம் பிரைஸ் எல்லாம் கூடிட்டு. ஸோ இப்படி குட்ஸ் பிரைஸ் எல்லாம் கூடுன பிறகு, அங்க எங்க ஹியூமன்ஸ்ட வந்து என்ன சொல்றது? அந்த என்ன சொல்றது? லைவிங் அதாவது வாழ்க்கை செலவு வந்து மாறாமல் இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியுமா? கண்டிப்பா வாழ்க்கை செலவு மாறும். கண்டிப்பா வந்து வாழ்க்கை செலவு மாறும். சரியா? இங்க சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை செலவு மாறாம உயரும்னு சொல்லி. வாழ்க்கை செலவு மாறும். மாறிதான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. செலவு உயரும். மாறாம என்னைக்கும் உயராது. சரியா? இன்ட்ரோடக்ஷன் த மினிமம் வேஜ் ஆஃப் லோ வில் இன்கிரீஸ் த அன்எம்ப்ளாய்மென்ட். அதாவது வந்து உற்பத்திய நான் என்ன சொல்றேன்னா, குறைந்தபட்ச சம்பளம் வாங்குறவங்க வந்து வேலையின்மை வந்து அதிகரிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து குறைந்தபட்சம் சம்பளம் வாங்கப்படுறதால வந்து வேலையின்மை அதிகரிக்கணும். உண்மையாலுமே வந்து இந்த அன்எம்ப்ளாய்மென்ட்ங்கிற சொல்ற விஷயம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு டீப்பா ஒரு சப்ஜெக்ட்டே இருக்கு. இப்போதைக்கு ஜஸ்ட் ஐடியா வச்சுக்கொள்ளுங்க. அன்எம்ப்ளாய்மென்ட்ங்கிறது நாட் ஒன்லி வேஜஸ். சம்பளத்த மட்டும் பேஸ் பண்ணி இருக்காது அன்எம்ப்ளாய்மென்ட். சரியா? இப்ப நான் வந்து எனக்கு ஒரு நான் பிரைவேட் செக்டர்ல வொர்க் பண்றேன்னா, நான் ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்க்காக நான் காத்திருக்கிறேன். அதுவரைக்கும் நான் எந்த ஒரு வேலையும் செய்யாட்டி, நான் ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் தான். ஸோ கண்டிப்பா வந்து வேஜஸ் மட்டும் குறையிறதால வந்து அன்எம்ப்ளாய்மென்ட்ங்கிற இன்கிரீஸ்மென்ட் வந்து கூடாது. அடுத்தது, சம்டைம்ஸ் வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஜாப் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க. ஸோ, அதனால இப்போதைக்கு இருந்த எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்றாங்க. அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லுவோம், அ எக்கனாமிக்ல வர டிப்ரிசியேஷன் அதாவது பொருளாதார பின்னடைவு. ஸோ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் கொண்டு வரப்படும். ஸோ அப்ப வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த மினிமம் வேஜஸ் அதாவது குறைந்தபட்ச சம்பளம் வழங்குறதால வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து அதிகரிக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. இன்றைக்கு நாளும் பாருங்க எவ்வளோ பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாட்டியும் குறைந்த சம்பளத்துக்கு சரி வேலை செய்றவங்க இருக்கத்தான் செய்றாங்க. அப்ப அது வந்து நார்மட்டிவான ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட்டா? இல்ல. நத்திங். ஸோ 3வதுக்கு வாங்க. ஹையர் ரேட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் டிஸ்கரேஜ் த இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் என்கரேஜ் த சேவிங். அதாவது வந்து
ஓகே. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 3வது வந்து ஹையர் ரேட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் டிஸ்கரேஜ் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் என்கரேஜ் சேவிங். அதாவது வந்து என்ன சொல்றது? வட்டி வீதங்கள் ரேட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, வட்டி வீதம் அதாவது உயர்ந்த வட்டி வீதங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, முதலீடுகள வந்து என்ன நடக்கும்னா முதலீடுகள வந்து பாதிப்படைய செஞ்சு, சேவிங்ஸ் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, என்கரேஜ் பண்ண வைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஓகே. இப்ப இந்த கூற்ற வந்து ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஆம், ஏற்றுக்கொள்கின்றோம். ஏன்னு சொல்லி சொன்னா, ரேட் வட்டி வீதங்கள் வந்து அதிகரிக்கக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, முதலீடு வந்து என்ன செய்யும்னு சொன்னா, முதலீடு வந்து குறையும். ஸோ முடியுமானமற்ற மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா சேவிங் அதாவது சேமிப்புல தான் ஈடுபடுவாங்க. ஸோ, அப்ப இந்த கூற்று தான் மிகவும் பொருத்தமான கூற்றா இருக்கு. ஓகே. ஸோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். செகண்ட் செய்ற யாராவது இருக்கீங்கன்னா, தமிழ் மீடியத்தில எக்ஸாம் செய்றவங்க இருக்கீங்கன்னா, தயவு செய்து நீங்க தமிழ் பேப்பர் ஒன்று வாங்கிக் கொண்டு, தமிழ் பேப்பர்ல உங்களுக்கு தந்தாலும் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் ஒண்ணு வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. பிகாஸ் போன முறை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து டிரான்ஸ்லேஷன் இந்த 2023 பேப்பர பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழ் பேப்பர்ல வந்து இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஐரேட் ஓகே நான் உங்களுக்கு அத எடுத்தும் காட்டுறேன். அதுதான் எங்கட டிரெக்ட் கூகுள் டிரான்ஸ்லேஷன் ஒண்ணு போயிருக்காங்க பாருங்க. அ அதுல கொஸ்டின்ஸ் எப்படி வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, அதிக வட்டி விகிதங்கள் முதலீடுகளை ஊக்கப்படுத்துகின்றன, சேமிப்புகளை ஊக்குவிக்கின்றன. பாருங்க, இப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து உண்மையாலுமே வந்து தவறான கொஸ்டின்ஸ் ஒண்ணு. முதலீடுகள வந்து என்னைக்குமே வந்து ஊக்கப்படுத்தாது அதிக வட்டி விகிதங்கள். சரியா? முதலீடுகள வந்து என்ன டிஸ்கரேஜ் பண்ண அதாவது வந்து முதலீடுகள்னு சொல்லி சொல்றேன்னா, செலவழிக்கிறது. ஓகே நான் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றேன். நான் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். அப்ப அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா வந்து, அந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஃபிட் ஆனா தான் எனக்கு அதுல என்ன கிடைக்கும்னு சொல்லி சொன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆனா தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? அத விட்டுட்டு வந்து இப்ப நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடன்னு சொல்லி சொல்லி, அதாவது வந்து ப்ராஜெக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்க மாட்டாங்க. அந்த முதலீடு இன்வெஸ்ட்மென்ட் செய்யக்குள்ள. ஆனா சேமிப்பு வந்து என்ன நடக்குது? ஊக்குவிக்குது. அதிக வட்டி விகிதங்கள் அப்ப இங்க வந்து இங்க சொல்லணும் முதலீடுகளை வந்து குறைக்கின்றன மற்றும் சேமிப்புகளை ஊக்குவிக்கின்றன. இதுதான் அங்க நான் வந்திருக்கணும். ஆனா, எனக்கு Google Translation போட்டு இத அப்படியே வந்து பிழையாக்கியிருக்காங்க. ஸோ தமிழ்ல யாராவது பேப்பர் செய்றவங்க இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க பே வ அங்கன உங்கள என்ன சொல்றது? சூப்பர்வைஸ் பண்றவங்கட்ட வந்து ஒரு இங்கிலீஷ் பேப்பர் ஒண்ணையும் தர சொல்லி சொல்லுங்க. சரியா? ஏன்னு சொல்லி கேட்டா நீங்க சொல்லுங்க. போன முறை வந்து Google Translation பேப்பர்ல வந்து Google Translation பண்ணனையில நெறைய மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியலன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு போகக்குள்ள ஓகே நாங்க இங்கிலீஷ் கொஸ்டின் போவோம். நாங்க இந்த கொஸ்டின் போகக்குள்ள வந்து ஹையர் ரேட் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கரேஜ் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் என்க் அ டிஸ்கரேஜ் தி இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் என்கரேஜ் சேவிங். அப்ப வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து டிஸ்கரேஜ் பண்ணிட்டு என்கரேஜ் த சேவிங். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய தொடங்குனா என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறான்னு சொன்னா, கண்டிப்பா எல்லாரும் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, சேவிங்ல தான் அதிக அளவு வந்து அ என்ன செய்வேன்னா, முதலீடு வந்து செய்ய சேவிங்ல தான் அதிக அளவு பணத்த வைப்பிட பார்ப்பாங்க. The government should be do more to encourage the people use the renewable energy. அதாவது வந்து மக்கள வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்றாங்க. அரசாங்கம் வந்து மக்கள ஊக்குவிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த என்ன சொல்றது? எரிசக்தியை பயன்படுத்தியிருக்குது. ரினியூவபிள் எனர்ஜி அதாவது மீள்புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி. இது உண்மையாலுமே வந்து ஒரு நெறிமுறையான ஒரு பொருளியலான கூற்று இல்ல. இது சாதாரண ஒரு கூற்று. ஸோ இது வந்து பொருளியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. அப்ப 4வதுக்கு வந்து 3வது கொஸ்டின் தான். ஓகே. 5வது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? எது மிகவும் பொருத்தமான கூற்று? அப்படி இல்லாட்டி எது மிகவும் சரியான கூற்று? The free good use the resource have the opportunity cost. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இலவச பொருட்கள் வந்து வளங்கள் அதாவது ரிசோர்ஸ வந்து யூஸ் பண்ணி கொள்றாங்க. அதே மாரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி. அடுத்தது பாருங்க. எக்கனாமிக் குட்ஸ் டூ நாட் யூஸ் ரிசோர்ஸ் அண்ட் ஹேவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது வந்து பொருளாதார பொருள் வளங்கள வந்து பொருளாதாரம் எக்கனாமிக் குட்ஸ் பொருளியல் பண்டங்கள், பொருளாதார பண்டங்கள்னு கூட சொல்லுவோம். அப்ப இந்த எக்கனாமிக் குட்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வளங்களை யூஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் வளங்களை பயன்படுத்துவதில்லை. அத ஆனா
சந்தர்ப்ப செலவு இருக்குன்னு சொல்லி. அடுத்தது ஃப்ரீ குட்ஸ், அதாவது ஃப்ரீ குட்ஸ்ன்னு சொன்னா இலவச பொருட்கள் தான் சொல்றது. இலவச பொருட்கள் டு நாட் யூஸ் த ரிசோர்ஸ், அதாவது இலவச பொருட்கள் வளங்களை பயன்படுத்துவதும் இல்லை. ஹேவ் ஜீரோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது பூஜ்ஜிய சந்தர்ப்ப செலவு இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. 4வது சொல்றாங்க எக்கனாமிக் குட்ஸ் யூஸ் த ரிசோர்ஸ் அண்ட் ஹேவ் ஜீரோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். பொருளியல் பண்டங்கள் வந்து அதாவது வளங்களையும் பயன்படுத்தப்படுகின்றன, சந்தர்ப்ப செலவு ஆனா பூஜ்ஜியம்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையாலுமே இந்த கூற்றுல வந்து சரியானது ஃப்ரீ குட்ஸ் யூஸ் த ரிசோர்ஸ் அண்ட் ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதை ஏன் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, அதாவது இயற்கை பொருட்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அது மட்டும் இல்லாம சந்தர்ப்ப செலவுகளும் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப் போனா ஓகேயா? உதாரணத்துக்கு சொல்லப்போனா, அதாவது வந்து மழைநீரை பயன்படுத்தி வந்து நாங்க என்ன செய்றோம், மழைநீர் வந்து என்னது? ஒரு இயற்கை. அத சேகரிச்சு வச்சா என்னது? அது ஒரு பொருளாதார பண்டமா மாறப்போகுது. ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில வந்து கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அங்க ஒரு சந்தர்ப்ப செலவு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். இப்ப இயற்கை பொருட்களுக்கு வந்து சந்தர்ப்ப செலவு இருக்காதுன்னு சொல்லி சொல்லவே முடியாது. சரி, மழைநீரை வந்து நாங்க அ அப்ப என்ன சொல்றது? தேக்கி வைக்கிறோம். மழைநீரை வந்து நாங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம். அப்ப ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது வந்து, கண்டிப்பா வந்து அது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்கு பயன்படுது. அப்படி நாங்க தேவைக்கு சேர்த்து வைக்காட்டி என்ன நடக்கலாம்? மழைநீர் வந்து வழிந்தோடி அ அந்த மரம், செடி, கொடிகளுக்கு வந்து போகும். ஸோ அப்ப அங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்னு இருக்கு. அப்ப இத சரியானது வந்து ஃப்ரீ குட்ஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் அதாவது இயற்கை, அதாவது வந்து என்ன சொல்றது? இலவச பொருட்களும் வளங்கள வந்து என்ன செய்யுதுன்னா யூஸ் பண்ணப்படுது. இப்ப காட்டுல இருந்து எடுக்கிற விறகு, மரம், இயற்கை வளம் தானே அது. ஸோ என்ன சொல்றது? இயற்கையா கிடைக்கிற மாணிக்கக்கல். அது ஒரு வளம். ஆனா அதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கு தானே. இப்ப நாங்க இப்ப ஜெம்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் வந்து, இப்ப ஜெம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னா என்னது? அதுக்கான ஒரு காசு இருக்கு. ஓகே, ஜெம்ஸ வந்து நாங்க காசா மாத்துறோம். ஜெம்ஸ இல்லாட்டி ஏதோ இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். எதுனாலும் செய்யணும் தானே. ஸோ, அப்ப இலவச பொருட்கள்னு சொல்லி அங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இல்லன்னு சொல்லி சொல்ல முடியாது. சந்தர்ப்ப செலவுகள் இருக்கு. ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து நாங்க சொல்லணும். சாரி. சாரி. இங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரீ குட்ஸ் டூ நாட் யூஸ் அப் த ரிசோர்ஸ் ஹேவ் ஜீரோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சாரி, நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன சொல்றது? பிழையா சொல்லிக் கொண்டு போறேன். ஸோ அதாவது வந்து இங்க வந்து இந்த கொஸ்டின் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு அ ஃப்ரீ குட்ஸ் வந்து எப்படி எக்கனாமிக் குட்ஸா மாறுதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க மழைநீரை சேகரிச்சு, அத வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, ஏதாவது குடிநீர் திட்டங்களுக்கு ஏதாவது பயன்படுத்துறது. அதுதான் ஃப்ரீ குட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டா மாறும். ஸோ இங்க வந்து கேட்டிருக்காங்க வந்து, ஃப்ரீ குட்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க வந்து, நாட் யூஸ் அ ரிசோர்ஸ் அண்ட் ஹேவ் அ ஜீரோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். வளங்கள பயன்படுத்துவதில்லைன்னு தான் சொல்றாங்க. அதாவது இயற்கை வந்து அதாவது என்ன சொல்றது? வளங்கள பயன்படுத்துவதில்லை. அது மட்டும் இல்லாம வந்து ஜீரோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த கூற்று வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். 5வதுக்கு வந்து சரியான கொஸ்டின் வந்து 3வது. ஓகே. 5வதுக்கு வந்து சரியான இது வந்து 3வது. அதாவது வந்து கண்டிப்பா வந்து இந்த பொருளாதாரம் அல்ல பண்டங்கள். அதாவது அத நாங்க சொல்றது ஃப்ரீ குட்ஸ் டூ நாட் யூஸ் அப் ரிசோர்ஸ். அதாவது பொருளாதாரம் அல்லா பண்டங்கள் வந்து வளங்களுக்கான செலவு. அப்ப அங்க ரிசோர்ஸ்க்கான எந்த ஒரு காஸ்ட்டும் இருக்காது. அது மட்டும் இல்லாம வந்து ஜீரோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அமைய செலவு தோன்றாது. காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து அதாவது வந்து நிரம்பல் சப்ளை அதிக அளவு இருக்கும். அதாவது எங்களுக்கு ஒரு லிமிட் பண்ணி இல்ல. ஸோ உதாரணத்துக்கு பாருங்க, சூரிய ஒளி, ஆ நீர், தண்ணீர், ஆ மத்தது வளிமண்டலம். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஃப்ரீ குட்ஸ்க்கான உதாரணங்கள் தான். ஓகேயா? ஸோ அப்ப 5வதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து 3வது தான். ஓகேயா? சரி. இப்ப நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 6வதுக்கு. ஓகே. பாருங்க, the production possibility curve in concern to the origin, அதாவது bowed out imply there is
ஓகே. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லிட்டுன்னா, புரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்னா பிபிசி உற்பத்தி சாத்திய வளைவு. உற்பத்தி சாத்திய வளைய பத்தி அங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தோற்றத்திற்கு குழிவான உற்பத்தி சாத்திய கூறு வளைவு. அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு பவுடா இருக்கும்னு சொல்லி. அதாவது தோற்றத்துக்கு வந்து ஒரு குவிவானதுன்னு சொன்னா, பவுல். நான் சொல்ல அந்த பவுல் பிளேட்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அது ஒரு பவுல் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ, அப்ப தோற்றத்துக்கு குவிவானன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த ஷேப்ல இருக்கும். ஓகே. ஸோ, தோற்றத்துக்கு குவிவான ஒரு பவுல் ஷேப்ல இருக்கும். பாருங்க, இப்ப வெளியில இருந்து பார்க்கக்குள்ள வந்து ஒரு பவுல் ஷேப்ல இருக்கும். ஸோ, த புரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இந்த புரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்னா இந்த அம்புக்குறி போட்டுருந்தா பி, பி, சி. ஓகே. புரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் that is concurve the origin குவிவு bout out அதாவது வெளிப்புறம் எப்படி இருக்கான் குவிவா இருக்கான் implates that there are. ஸோ அப்ப இதுக்கு பொருத்தமானது எது ஃபிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கோஸ்டா நிலையான அமைச் செலவா இல்ல நிலையான சந்தர்ப்ப செலவா இல்ல டிக்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி கோஸ்டா குறைந்த செலவு செலவா குறைந்த சந்தர்ப்ப செலவுனா எப்படி இருக்கும் இந்த ஷேப்ல இருக்கும் நிலையான அமைச் செலவுனா எப்படி இருக்கும் இந்த டிமாண்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதிகரிக்கும் அமைச் செலவு தான் என்ன இருக்கும்னா ஆர்ஜின் பவுடா இருக்கும். அதாவது வந்து என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா வெளிப்புறம் குவி. தமிழ்ல இதை சொல்றது உட்புறம் குழிவாகவும் வெளிப்புறம் குவிவாகவும். இங்கிலீஷ்ல சொல்றது நாங்க ஆர்ஜின். ஓகே. ஸோ ஜீரோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சந்தர்ப்ப செலவு நாங்க சொன்னோம் தானே. ஸோ அப்ப இதுல வந்து 6வதுக்கு சரியானது வந்து 3வது. 7வது இஃப் த production level of economy line inside production possibility curve the means. அதாவது வந்து பொருளாதாரத்துல வந்து உற்பத்தி சாத்திய வளைவு வந்து வளைவுக்குள்ள இருந்தா if the production level of economy lies inside the production possibility curve, that's mean பாருங்க இந்த question நீங்க வாசிக்கக்குள்ள the production level of an economic lies inside it is production possibility curve, that's mean உற்பத்தி சாத்திய வலையினுள்ள ஒரு புள்ளி உற்பத்தி சாத்திய வலைக்கு உள்ளே காணப்படுகின்ற பொழுது அதுதான் inside it is the production possibility curve, the resource the economy are fully employed என்னன்னு நாங்க படிச்சிருக்கோம் resource the fully employed சொல்லி சொன்னா இதுதான் resource the fully employed. அப்ப இங்க தான் உற்பத்தி இடம் பெறும். இதுதான் resource the fully employed. So next the resource the economy are overutilized. அதாவது வந்து மேலதிகமா வந்து பொருளியல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. The three insufficient allocation of the resource. The resource is the economy are use the maximum efficiency. அதாவது maximum efficiencyன்னு சொல்லி சொல்றது வந்து மொத்த என்ன சொல்றது உள்ள வளங்களை அதிகபட்ச செயல்திறனுடன் பயன்படுத்தப்படுகின்றது. ஓகே. அப்ப எங்களுக்கு தெரியும் அதிகபட்ச செயல்திறனுடன் the resource economy fully employedனாலும் இந்த உற்பத்தி சார்ந்த production possibility curveல தான் அந்த புள்ளி நிற்கும். the resource of economic the overutilization அதாவது வந்து overutilization வந்து கூடுதலா மேலதிகமா வந்து உற்பத்தியில வந்து பயன்படுத்தி இருந்தாலுமே வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அந்த சாத்திய வலையிலேயே தான் காணப்படும். only the okay சரி பாருங்க there is a inefficient allocation resource. inefficient சொல்லி சொன்னா வினை திறனற்ற efficiencyனா திறன் inefficiencyன்னு சொன்னா திறனற்ற. ஸோ அப்ப இங்க வந்து there is a insufficient allocation of resource அதாவது வளங்கள் வந்து திறமையற்ற முறையில வந்து
பகிர்ந்தளிக்கக்கூட என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னோம். உற்பத்தி சாத்திய வலைக்குள்ள தான் வந்து என்ன நடக்கும்னா, அந்த உற்பத்தி இடம்பெறும். அதத்தான் இன்சைடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இங்க வந்து the production level of economy lies inside. Right? Inside it is production possibility curve that's mean. அப்ப production possibility curveனா அது எப்படிப்பட்ட possibility curveன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எப்படி காட்டும்னு சொன்னா, there is a inefficient allocation of the resource. அதாவது ஒரு உற்பத்தி சாத்திய வலையில ஒரு புள்ளி உற்பத்தி சாத்திய எல்லைக்குள்ள இருந்தா, அது என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, இந்த inefficient allocation of the resource. அதாவது வளங்களின் வந்து திறமையற்ற ஒதுக்கீடு. ஸோ 7க்கு வந்து 3வது ஆன்சர். For the demand of goods be effective consumer should have. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருளாதாரத்துல வந்து என்ன சொல்லுது? ஒரு பொருளாதாரத்துல வந்து அதாவது வந்து தேவை வந்து ஒரு நுகர்வோரிடம் இருக்க வேண்டியது வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு பொருளாதாரத்துல வந்து ஒரு நுகர்வோன்கிட்ட காணப்படக்கூடிய அந்த ஒரு பொருளோட கொள்வனவு செய்ய காணப்படக்கூடிய தேவை எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் for the demand goods be effective திறனான கன்சியூமர் ஷுட் ஹேவ். கன்சியூமர்னா நுகர்வோரிடம் காணப்பட வேண்டிய பண்பு. ஒரு குறித்த பொருளோட கேள்வியை வந்து வினைத்திறனான கேள்வியை வந்து உருவாக்குவதற்காக ஒரு ஒரு குறித்த பொருளுக்கான வினைத்திறனான கேள்வியை உருவாக்குவதற்காக நுகர்வோர் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, என்னத்தை கருதணும், நுகர்வோர்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க எனக்கு கொஸ்டின்ஸ். அப்போ பாருங்க, both the ability to and desirability to purchase of goods. அப்ப நாங்க 8வதுக்கு வந்து முதலாவது கொஸ்டின் தான் சரி. அதாவது வந்து ஒருத்தர் ஒரு குறித்த பொருளுக்கான கேள்வியை வந்து எழுப்புறார் என்று சொல்லி சொன்னா, கண்டிப்பா அந்த பொருளுக்கான வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, முதல்ல கஸ்டமர்ட்ட கொள்வனவு சக்தி இருக்கணும். ஒரு பொருளை வாங்குற கொள்வனவு சக்தி இருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து அந்த பொருளை வந்து வாங்குற திறனுக்கான வந்து விருப்பமும் இருக்கணும். வில்லிங்ஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். தி அபிலிட்டி டு பாருங்க தி ஓகே. முதலாவது both the ability and desirability purchase of the good. அது ஒரு குறித்த ஒரு பொருளுக்கான கேள்வி எழுப்புகிறது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, குறித்த பொருளுக்கு வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த கொள்வனவு செய்யக்கான சக்தி இருக்கணும். அந்த பொருளுக்கான கேள்வி இருக்கணும். இது 2 தான் வினைத்திறனான கேள்வியை வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். ஓகே. அடுத்தது பாருங்க, ரியல் இன்கம் ஆஃப் பீப்பிள் இன்கம் டவுன் பட் த டிமாண்ட் but the demand good X has gone up. Therefore, X. பாருங்க, the real income people has come down. அதாவது வந்து மெய் வருமானம் பொருளாதாரத்துல வந்து ஒரு பொருள்ல வந்து நாங்க சொல்லுவோமே, என்ன சொல்றது, வருமானம் குறையும் பொழுது பண்டம் எக்ஸுக்காக வந்து டிமாண்ட் கூடுதா? அப்படி டிமாண்ட் கூடுதுன்னு சொன்னா, அது என்ன ஆப்போசிட்டான குட்ஸ்ன்னு சொல்லித்தான் நாங்க சொல்லணும். ஓகே. அப்ப பாருங்க, 1 மினிட். ஓகே. அப்ப பாருங்க, த ரியல் இன்கம் ஆஃப் பீப்பிள் ஹஸ் கம் டவுன். அதாவது மக்கள்ட வந்து மெய் வருமானம் குறைவடையக்குள்ள பொருள் எக்ஸுக்கான கேள்வி வந்து அதிகரிக்குது. மக்களின் வருமானம் த ரியல் இன்கம் ஆஃப் பீப்பிள் ஹஸ் கம் டவுன். இன்கம் வருமானம் குறைவடைகின்ற பொழுது குட் எக்ஸுக்கான பொருள் எக்ஸுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி, அப்ப டிமாண்ட் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி எக்ஸுக்கான டிமாண்ட் அதிகரிக்குமா, அது எந்த வகையான பண்டம்னு சொல்றது தான் நாங்க இங்க பார்க்கணும். ஓகே. இந்த முதலாவது போகும். The income people has come down. ஓகே. நுகர்வோர் வருமானம் குறைவடையுது. நுகர்வோரின் வருமானம் குறைவடையும் பொழுது சாதாரண பண்டங்களை எடுத்துக்கொண்டா நுகர்வோரோட வருமானம் குறையும் பொழுது நாங்க என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து சாதாரண பண்டங்களை பொறுத்தளவுல வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னோம், எந்த விதமான மாற்றமுமே
இருக்காது சாதாரண பண்டங்களுக்கு, நார்மல் குட்ஸ்க்கு. ஏன்னா நார்மல் குட்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காதுன்னு சொன்னா, நீங்க இப்ப வாங்க கரண்ட் எங்கட பிராக்டிஸ்க்கு. ஓகே. எங்கட வருமானம் கூடுது. சரியா? எங்கட வருமானம் கூடுது. நாங்க வீட்டுக்கு வந்து ஒரு 25 கேஜில ஒரு ரைஸ் பேக் வாங்குறோம்னு சொன்னா, வருமானம் குறைஞ்சாலுமே வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அதாவது வந்து வருமானம் குறைஞ்சாலுமே வந்து கேள்வியில வந்து பெருசா எந்த விதமான தாக்கத்தையும் பெருசா நாங்க ஈடுபடுத்த மாட்டோம். ஓகே. பெருசா அந்த கேள்வியில வந்து என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, தாக்கத்த வந்து கொண்டு வர முடியாது. ஓகே. ஓகே. இன்ஃபேர் குட்ஸ் இழிவு பொருள பொறுத்தளவுல என்ன நடக்கும்னு சொன்னா, வருமானம் குறைவடைகின்ற பொழுது, குறித்த பொருளுக்கான கேள்வி வந்து என்ன நடக்கும்னா, அதிகரிக்கும். ஓகே. அப்போ 9வதுக்கு 2வது தான். இன்ஃபேர் குட்ஸ பொறுத்தவரை இன்ஃபீரியர் குட்ஸ பொறுத்தளவுல வந்து இன்கம் வந்து அதிகரிக்க, அதிகரிக்க என்ன நடக்கும்னா, இன்ஃபேர் குட்ஸ் வந்து டவுன் ஆகும். இன்ஃபேர் குட்ஸ்க்கான டிமாண்ட் டவுன் ஆகும். இன்கம் குறைய, குறைய, குறைய இன்ஃபீரியர் குட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து கூடும். இன்ஃபீரியர் குட்ஸ் வாட்ஸ் மீன் பை இன்ஃபீரியர் குட்ஸ்? அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம் என்னதுன்னு சொன்னா, இன்ஃபீரியர் குட்னா இழிவு பொருள்னு சொல்லி படிச்சிருக்கோம். இழிவு பொருள். அதாவது வந்து என்னது? நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இன்கம்க்கும், இந்த குட்ஸுக்கும். அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கிறோம். இன்கம் கூடக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இன்ஃபேர் குட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து குறைய தொடங்கிரும். இன்கம் குறையக்குள்ள இன்ஃபீரியர் குட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, கூடத் தொடங்கும். ஆகவே டிமாண்டுக்கும் அதாவது இன்ஃபேர் குட்ஸுக்கும் வந்து நாங்க இன்கம்க்கும் வந்து அதாவது இன்ஃபேர் குட் இந்த பிரைஸுக்கு டிமாண்டுக்கும் இன்கம்க்கும் வந்து என்ன இடையில ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே. அடுத்தது எசென்ஷியல் குட்ஸ். எசென்ஷியல் குட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து அத நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா, அத்தியாவசிய பண்டங்கள். அத்தியாவசிய பண்டங்கள். ஓகே. இந்த அத்தியாவசிய பொருட்கள் ஓகே. அத்தியாவசிய பண்டங்கள்னு சொல்லக்குள்ள வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நார்மலா பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கேயும் அந்த என்ன சொல்றது? அங்கே ஒரு சின்ன ஒரு வருமானம் கூடக்குள்ள வந்து அந்த பொருட்கான கேள்வி கூடும். வருமானம் குறையக்குள்ள வந்து கேள்வி குறைவடையும். சரியா? ஒரு நேர்க்கணி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. அங்கன இருக்கு. அடுத்தது வந்து பப்ளிக் குட். அதாவது இங்க பொது பண்டம்னு சொல்லி உண்டு. அ இங்க நம்ம வந்து மென்ஷன் பண்ணவே தேவையில்ல. சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்கம் பீப்பிள் ஹஸ் கம் டவுன். நுகர்வோண்ட வருமானம் குறைவடைகின்ற பொழுது, பட் தேர் ஆர் டிமாண்ட் குட் எக்ஸ் கோன் அப் தேர் ஆர் எக்ஸ். அதாவது வந்து என்ன நடக்கும்னா, எக்ஸ் பொருளுக்கான கேள்வி வந்து அதிகரிக்க போகுது. அந்த பொருள் என்னதுன்னு சொன்னா, அத நாங்க சொல்றது வந்து இன்ஃபேர் குட்ஸ். அதாவது இழிவு பொருட்கள். இழிவு பொருட்கள பொறுத்தளவுல வந்து நுகர்வோரோட வருமானத்துக்கும், அதாவது குறித்த பொருளோட விலைக்கும் இடையிலே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுது. எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுது. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஆ என்ன சொல்றது? ஒரு எக்ஸ்பிளைன்க்காக வரையப்பட்டது. இந்த கோட்லாம் சரியா வரையணும். இது டி, இது Y, இது 0, இது P. ஓகேயா? சரி. பிரைஸ். பிரைஸ் இல்ல QD. QD. ஓகேயா? இப்ப பாருங்க. பிரைஸ் வந்து விலை வந்து அதிகரிக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த பொருளுக்கான வந்து கேள்வி வந்து கூடும். விலை குறையும் பொழுது இந்த பொருளுக்கான கேள்வி வந்து என்ன நடக்கும்னா, குறைய தொடங்கும். ஓகேயா? அதுதாங்க நான் சொல்றேன். அடுத்து 10வது. பாருங்க. த இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் த டெக்னாலஜி யூஸ் த பேக்கரி இண்டஸ்ட்ரி. நாங்க படிச்சிருக்கோம். இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் த டெக்னாலஜி டெக்னாலஜி அ ஓகே. டெக்னாலஜி யூஸ் இன் த பேக்கரி இண்டஸ்ட்ரி. அதாவது நாங்க சப்ளைல வந்து என்ன படிச்சிருக்கோம்? அதாவது வந்து ஒரு டிட்டர்மினேஷன் ஆஃப் த சப்ளைன்னு சொன்னா, நாங்க அதுல படிச்சிருக்கோம். டேக்ஸா இருக்கலாம், சப்ஸ்டிட்யூட்ஸா இருக்கலாம், அ என்ன சொல்றது? டெக்னாலஜியா இருக்கலாம், சப்ளை அண்ட் கவுண்டா இருக்கலாம். மேனுஃபேக்சர் சப்ளை அண்ட் அக்கவுண்டா இருக்கலாம். பொலிட்டிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கலாம். இது எல்லாமே வந்து இருக்கலாம். ஒரு சப்ளைல அதாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் த சப்ளைன்னு சொல்லக்கூடாது. அதாவது நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது. ஓகேயா? ஸோ
அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, டெக்னாலஜின்னு சொல்றது வந்து நிரம்பலை தீர்மானிக்கக்கூடிய காரணி 1. த இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் த டெக்னாலஜி யூஸ் த பேக்கரி இண்டஸ்ட்ரி. பேக்கரி உற்பத்தி பொருளில் நல்ல தொழில்நுட்பம் ஒன்று பயன்படுத்தப்படுகின்ற ஷிப் த சப்ளை கர்வ் பேக்கரி ப்ரொடியூஸ் டு த ரைட். அதாவது வந்து நிரம்பல் கர்வ். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கான நிரம்பல் வலை ஓ சப்ளை கர்வ் என்ன நடக்கும்னு சொன்னா, வலப்புறம் ரைட் சைட் நகர்வடையும். அடுத்தது ஷிஃப்ட் தி டிமாண்ட் கர்வ் த பேக்கரி புரொடக்ட்ஸ் த ரைட் சைட். அதாவது இடப்புறம் நகர்வடையும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஷிஃப்ட் தி டிமாண்ட் கர்வ் த பேக்கரி புரொடக்ட்ஸ் த லெஃப்ட். அதாவது வந்து என்ன சொல்லலாம், ஷிஃப்ட் தி டிமாண்ட் கர்வ் பேக்கரி புரொடக்ட்ஸ் இஸ் த லெஃப்ட். ஓகே. பேக்கரி தயாரிப்புகளுக்கு வந்து தேவை வளைவி. அதாவது வந்து டிமாண்ட் கர்வ் வந்து இடதுபுறமா நகர்த்தும்னு சொல்றாங்க. அதுதான் ஷிஃப்ட் த டிமாண்ட் கர்வ்ன்னு சொல்றாங்க. அடுத்தது ஷிஃப்ட் த சப்ளை கர்வ் பேக்கரி புரொடக்ட்ஸ் த லெஃப்ட். அதாவது வந்து லெஃப்ட்க்குன்னு அதாவது என்ன சொல்றது? ஆ பேக்கரி பொருட்கள் வந்து விநியோகித்து சப்ளை கர்வ் வந்து இடதுபுறம் நகர்த்தும்னு நாங்க படிச்சிருக்கோம். ஒரு டெக்னாலஜி வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்லயும் வந்து இம்ப்ரூவ் ஆகக்குள்ள வந்து கண்டிப்பா அங்க என்ன நடக்கும்னு சொன்னா ஆ அந்த சப்ளை வந்து அதிகரிக்க தொடங்கும். அப்ப இங்க சரியான கொஸ்டின்ஸ் வந்து என்னதுன்னு சொன்னா, "த இம்ப்ரூவ்மென்ட் டெக்னாலஜி யூஸ் த பேக்கரி இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் த சப்ளை கர்வ் ஆஃப் பேக்கரி ப்ராடக்ட் டூ த ரைட்." ஓகே. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ். அடுத்தது 11. "எ மோனோபோலிஸ்ட் கேன் டிட்டர்மினேஷன்." அதாவது வந்து மோனோபோலிக்னா என்னது? மோனோபோலி சொல்றதுன்னாங்க தனியுரிமை சந்தையை சொன்னோம். நாங்க மோனோபோலி மார்க்கெட்க்கு என்னென்ன உதாரணங்கள் படிச்சிருக்கோம். வாட்டரா இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், என்ன சொல்றது? வாட்டர், இன்சூரன்ஸ் கம்பெனி, கேஸ், ஆ டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ அது எல்லாமே வந்து நாங்க என்ன சொன்னோம்னா, மோனோபோலி மார்க்கெட்ல. ஓகே. ஸோ அப்ப மோனோபோலி மார்க்கெட்ன்னு சொன்னா என்னதுன்னு தான் இங்க வந்து சொல்றாங்க. பாருங்க. "த போத் ஆர் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி த குட் அட் த சேம் டைம்." அதாவது வந்து இந்த மோனோபோலி மார்க்கெட்ல வந்து நாங்க சொல்றோம், பொருளையும் விலையும் வந்து ஒரே நேரத்துல வந்து உயர்த்த முடியும்னு சொல்றாங்க. ஒன்லி த பிரைஸ் ஆஃப் த குட்ஸ் அட் த எனி டைம். அதாவது வந்து எந்த ஒரு நேரமும் வந்து விலைய மட்டும் தான் வந்து குறைக்க முடியும்னு சொல்றாங்க. ஷிஃப்ட் த அ டிமாண்ட் கர்வ் ஃபார் பேக்கரி புரொடக்ட்ஸ் த லெஃப்ட். அதாவது வந்து இந்த என்ன சொல்றது? இந்த டிமாண்ட் கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, வலதுபுறம் நகர்த்தும்னு சொல்றாங்க. லிஃப்ட். ஓகேயா? அடுத்தது வந்து ஷிஃப்ட் சப்ளை கர்வ் த பேக்கரி புரொடக்ட்ஸ் த லெஃப்ட். அதாவது வந்து சப்ளை கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, லெஃப்ட்‌க்கு வந்து போகும்னு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ, இதுல வந்து எது சரியானதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகே. அதாவது வந்து அ என்ன சொல்றது? இந்த கோட்ல வந்து மனோபலி மார்க்கெட்ல வந்து தனியுரிமை சந்தையில வந்து மிகவும் இது பொருத்தமான கொஸ்டின்ஸ்ன்னு பொருத்தமானதுன்னு கேட்கக்குள்ள வந்து கண்டிப்பா ஒன்லி ஓகே. எய்தர் பிரைஸ் ஆர் குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸ் அட் எனி கிவன் டைம். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனோபலி மார்க்கெட் எடுத்துக்கொண்டா, மனோபலி மார்க்கெட்ல வந்து ஒரே நேரத்துல வந்து குவான்டிட்டியும் கூட்டி கரண்ட் என்ன சொல்றது? எலக்ட்ரிசிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ண முடியாது. ஒரு நேரம் வந்து என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, அதாவது வந்து அப்படி எக்காரணம் கொண்டு வந்து அ எக்காரணம் கொண்டு வந்து வ மனோபோலி மார்க்கெட்ல வந்து டிமாண்ட்லயோ, பிரைஸ்லயோ 2லயும் வந்து தாக்கம் செலுத்த முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில வந்து ஒரு காரணியில மட்டும் தான் தாக்கம் செலுத்த முடியும். போத் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸ் அட் த சேம் டைம். த ஒன்லி பிரைஸ் குட் எனி டைம். அப்ப ஒன்லி பிரைஸ் குட்ஸ் வந்து எனி டைமும் வராது. ஒன்லி அ குவான்டிட்டி குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸ் அட் த எனி டைம். ஸோ அதுவும் வராது. ஸோ அப்ப ஆகவே வந்து மனோபலி மார்க்கெட்ன்னு சொல்லக்குள்ள வந்து அதாவது ஒரு குறித்த ஒரு காலப்பகுதியில வந்து பொருள்ல ஏற்படுற மாற்றம், அப்படி இல்லாட்டி விலையில ஏதாவது ஒண்ணுல தான் மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த எடிஷனல் ரீடிங் ரெக்கார்டிங்ஸ்ன்னு கொஞ்சம் தந்திருக்கேன் தெரியுமா? அந்த ரெக்கார்டிங்ல வந்து நான் இதெல்லாம் ஏற்கனவே விளங்கப்படுத்தின கொஸ்டின்ங்க தான். ஓகேயா?
ஓகே. அடுத்தது வந்து பாருங்க சொல்றாங்க வந்து ஓகே. உங்களுக்கு மனோபோலி மார்க்கெட் கர்வ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியும் ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து மனோபலி மார்க்கெட் நாங்க எடுத்துக்கொண்ட வரக்கூடிய மார்க்கெட் கர்வ். சரியா? ஸோ இந்த பி, டி 1 இது வந்து ஓகே. ஸோ இதுதான் வந்து மோனோபோலி மார்க்கெட். ஓகே. இது ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து ஒரு பொருள்ட விலையோ வந்து ஒரு பொருள்ட வந்து என்ன நடக்கும் விலையோ அப்படி இல்லாட்டி அளவையோ தான் மாத்த முடியுமே தவிர, அ ஒரே நேரத்துல வந்து 2யும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு வந்து எங்கட எலக்ட்ரிசிட்டி. ஓகே. The supply function of good X given QS equal -80 plus 10p. -80 plus 10p. Okay. Okay. Minus 1 minute தாங்க. சாரி கொஞ்சம் டயர்ட். ஸோ ஓகே. நாங்க கொஸ்டினுக்கு போவோம். சரி. ஸோ எங்களுக்கு ஓகே. கொஸ்டின்ல தந்திருக்காங்க. The supply function good X is given. அதாவது QS எங்களுக்கு சப்ளை ஃபங்ஷன் தந்திருக்காங்க. QS -80 plus 10p. When the government provide the unit of the subsidy rupees 4 rupees. அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ₹4க்கு மானியம் வழங்குறாங்க. For the producer new supply equation. அப்போ உற்பத்தியாளர்களோட புதிய சப்நிலை சமன்பாடு புதிய நிரம்பல் சமன்பாடு யாதுன்னு கேட்குறாங்க. நாங்க படிச்சோம். மானியம் வழங்குனா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்க பிளஸ் போட்டு தான் ஈக்குவேஷன செய்வோம். வரி, டாக்ஸ் அதாவது இங்க மானியம்னு சொல்லி சொல்றது வந்து ஆ when the government வந்து சப்சிடி மானியம். டாக்ஸ்ன்னு சொல்லி சொன்னா வரி. வரி வழங்கும் பொழுது வந்து நிரம்பல் சமன்பாட்டுல வந்து மைனஸ போட்டு தான் காணுவோம். ஓகே. ஸோ இது வந்து எங்கட பேசிக்ல நாங்க செஞ்ச விஷயம் உண்டு. ஓகே. அப்ப முதலாவது எங்கட சமன்பாடு வந்து பார்ப்போம். ஓகே. முதலாவது QS சமன் -80 சக 10p. ஓகே. இதுதான் முதலாவது சமன்பாடு. ஓகே. ஸ் அ இப்ப மானியம் தானே வழங்குறாங்க.
இப்போ சப்ஸ்டியூட் வந்து எவ்வளோன்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்ஸ்டியூட் வந்து 4. ஓகே. சப்ஸ்டியூட் வந்து 4. ஓகே. இப்ப புதிய நிரம்பல் சமன்பாடு என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நியூ கியூ கியூஎஸ். ஓகே. புதிய நிரம்பல் சமன்பாடு என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. அப்ப நாங்க நிரம்பல் சமன்பாடு, அதாவது வந்து புதிய நிரம்பல் சமன்பாடு எடுக்கக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, மானியம் வழங்குனா நாங்க டெக்ஸ்ட் வந்தா தான் என்ன செய்யணும்னு சொன்னா, மைனஸ் ன்னு சொல்லி போடுவோம். அதாவது வந்து இப்ப சமன்பாடுக்கு இதுக்கான சமன்பாடு வந்து இப்ப QS சமன் A சக BP. இதுதான் வந்து இதுதான் வந்து இந்த சமன்பாடுக்கான எக்ஸாம்பிள். ஓகே. இதுதான் இந்த சமன்பாடு வந்து பிரதிபலிக்குது. பாருங்க. Aனா -80, Bங்கிறது B 10P. ஓகேயா? சரி. இப்ப மானியம் வழங்குன பிறகு அந்த சமன்பாடு எப்படி மாறும்னா, QS சமன் A A சக B bracket P plus S. இதுதான் மானியம் சப்ஸ்டிடியூட் வழங்கின பிறகு சமன்பாடு. அப்ப சப்ஸ்டிடியூட் வழங்கின பிறகு அந்த சமன்பாடு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, QS சமன் அப்ப QS சமன் -80 சக -80 சக 10 பிரக்கெட் க்ளோஸ் P அப்படியே நாங்க பிரதியிடுறோம். பிளஸ் எவ்வளவு எங்களுக்கு சப்ஸ்டிடியூட் குடுக்குறாங்க? 4 பிரக்கெட் க்ளோஸ். இப்போ QS சமன் -80 plus 10 into P 10P plus 10 into 10 into 4 plus 40. ஓகே. QS சமன் -80லிருந்து +40 போனா -80லிருந்து +40 போனா பாருங்க. -80 +40 அப்ப எவ்வளவு வருது? -40. QS சமன் அப்ப எங்கட QS சமன் -40 சக 10P. இதுதான் எங்கட புதிய நிரம்பல் என்ன நடக்கும்? புதிய நிரம்பல் சமன்பாடு. ஓகே. ஸோ இதைத்தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இங்க MCQல தேடி ஓகே MCQ பாருங்க. அப்ப -80 சக 10P -40 சக 10P. இதுதான் புதிய நிரம்பல் சமன்பாடு. ஓகே. ஸோ இது வந்து சப்ஸ்டினேல மானியம் வழங்கப்பட்ட நிலை. டெக்ஸ்ன்னு சொல்லி சொன்னா நாங்க இங்க அதே சமன்பாட்டுல வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, பிளஸ்க்கு பதிலா P மைனஸ் Tன்னு சொல்லி போடுறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான். ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். டோட்டல் ரெவென்யூ ஜெனரேட் ஃப்ரம் த குட்ஸ் X will increase when. அதாவது வந்து மொத்த வருமானம் டோட்டல் என்ன சொல்றது? டோட்டல் ஓ 12 12 தானே படிச்சோம். Total revenue generated from X will increase when price rises, the demand of X in elastic. Price rises and demand for X in unitary elastic. Price falls and demand for X is inelastic. Price falls and demand for X is elastic. Okay. அதாவது வந்து total revenue generated from the X பொருள்ல மொத்த வருமானத்தை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி சொன்னா, மொத்த வருமானத்தை வந்து அதிகரிக்கும் பொழுது சரியா? எக்ஸ் பொருள்ல வந்து ஓகே. நாங்க ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டா போறோம். ஓகே. ஓகே. ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டு தான் போறோம். ஓகே.
ஓகே. இல்ல மிஸ் பண்ணல. ஓகே. ஃபைன். சரி. பாருங்க. the total revenue generated அதாவது வந்து ஒரு பண்டத்துல வந்து பெறப்படுகின்ற மொத்த வருமானத்த வந்து அதிகரிக்கும் பொழுது, ஓகே. மொத்த வருமானம் அதிகரிக்கும்னா, அதாவது அங்க அது எந்த வகையான குட்ஸா இருக்கணும், என்ன பிரைஸ்ல என்னத்த செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு பொருள்ல வந்து வருமானத்த அதிகரிக்கணும். எக்ஸ் வில் இன்கிரீஸ் வென் த டோட்டல் ரெவென்யூ ஜெனரேட் மொத்த வருமானம் ஒன்று அதிகரிக்கணும்னு சொல்லி சொன்னா, எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பொருள்ல வந்து மொத்த வருமானத்த அதிகரிக்கணும்னு சொல்லி சொன்னா, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. the price ரைஸ்ன்னு சொல்லி சொன்னா உயர்த்துறது. prices rises and demand x in elastic. அதாவது நெகிழ்ச்சி உடைய பொருளுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கணும்னு சொன்னா, விலைய என்ன செய்யணும்னா, நாங்க குறைக்கணும். பிரைஸ் ரைஸ் அண்ட் த டிமாண்ட் ஃபார் த யூனிட்டரி எலாஸ்டிக். யூனிட்டரி எலாஸ்டிக்னு சொல்லி சொன்னா அலகு நெகிழ்ச்சி. அலகு நெகிழ்ச்சிய பொறுத்தளவுல வந்து நாங்க அங்கன வந்து இந்த நடைமுறைக்கு பொருத்தமானது இல்லன்னு சொல்லித்தான் நாங்க கருதுறோம். சரியா? அடுத்தது பாருங்க. பிரைஸ் ஃபால்ஸ் த டிமாண்ட் எக்ஸ் இன் எலக்ட்ரிசிட்டி. அப்ப பாருங்க, விலை நெகிழ்ச்சி அற்ற பொருள் மீது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, விலைய குறைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. வருமானத்த அதிகரிச்சு கொள்ள. 4வது பிரைஸ் ஃபால் டிமாண்ட் எக்ஸ் இஸ் எலக்ட்ரிசிட்டி. அதாவது வந்து விலைய வந்து குறைக்கணுமா? விலைய வந்து குறைக்கணுமா எலக்ட்ரிசிட்டி குட்ஸ்ல. ஓகே. இந்த கூற்றுல வந்து எது சரி என்று சொல்லி சொன்னா, 4வது தான் சரி. இங்க ஏன் 4வது சரின்னு சொல்லி சொன்னா, முதலாவது எலாஸ்டிக் குட்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? லக்ஸரி குட்ஸ் தான் எக்ஸாம்பிள். லக்ஸரி குட்ஸ்ல இருந்து வருமானத்த அதிகரிக்கணும்னா, நாங்க லக்ஸரி குட்ஸ்க்கான பிரைஸ என்ன செய்யணும்னா, குறைக்கணும். இன்எலாஸ்டிக். நான் யூனிட்டரி எலாஸ்டிக் வந்து நாங்க நடைமுறையில பெருசா யூஸ் இல்ல. அதனால கரண்ட்லி நாட் யூஸ் ஃபார் த யூனிட்டரி எலாஸ்டிக். ஸோ இன்எலாஸ்டிக் குட்ஸ பொறுத்தளவுல நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, உதாரணம் சொல்றேன்னா, எசென்ஷியல் ஐட்டம் அத்தியாவசிய பொருட்கள். அரிசி, பருப்பு, சீனி, மாரி அத்தியாவசிய பொருட்கள். அந்த அத்தியாவசிய பொருட்கள வருமானத்த அதிகரிக்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த பொருளுக்கான விலைய என்ன செய்யணும்னா, அதிகரிக்கணும். பாருங்க, இப்ப அத்தியாவசிய பொருட்கள் விலைய அதிகரிச்சாலும் என்ன செய்வாங்க? நுகர்வோர் வாங்குவாங்க. பொருளுக்கு வந்து வாங்குவாங்க. இதே ஆடம்பர பொருளுக்கு வந்து விலைய கூட்டுனா எல்லாரும் வாங்குவாங்களா? இல்ல. நாங்க என்ன சொல்லுவோம்? வேணா விலை கூடிடுச்சு. விலை குறைய மட்டும் இருப்போம். அப்ப அந்த பொருள்ல வந்து வருமானத்த உழைச்சு கொள்ள முடியுமா? உழைச்சு கொள்ள முடியாது. அப்போ ஒரு பொருள்ல இருந்து இன்கம் ஏர்ன் பண்ணி கொள்ளணும்னா, நாங்க அந்த பொருள்ல வந்து லக்ஸரி குட்ஸா இருந்தா என்ன செய்யணும்? அதாவது லக்ஸரி குட்ஸ் மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி குட்ஸா இருந்தா, நெகிழ்வு உள்ள ஒரு பொருளா இருந்தா, நாங்க விலைய குறைக்கணும். இதே இன்எலாஸ்டிக் அதாவது எசென்ஷியல் குட்ஸா இருந்தா, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, பிரைஸ வந்து கூட்டணும். அந்த பொருள்ல இன்கம்ம ஏர்ன் பண்ணிக்கொள்ள. ஓகேயா? ஓகே. அடுத்த கொஸ்டின பாருங்க. டிமாண்ட் ஈக்குவேஷன் ஃபார் த ப்ராடக்ட் Y இஸ் கிவன் QD ஈக்குவல் 96 மைனஸ் 4P. அதாவது வந்து கேள்வி சமன்பாடு Y பொருள்ன்ற கேள்வி சமன்பாடு தந்திருக்காங்க. QD ஈக்குவல் 96 மைனஸ் 4P. Q is quantity of demand, unit and P price in rupees. At price 18, the value price elasticity of the demand goods Y. ஓகே. என்ன சொல்றாங்க? அதாவது பொருள்ல வந்து ஒரு கேள்வி சமன்பாடு தந்திருக்காங்க. அந்த கேள்வி சமன்பாட்டுல வந்து விலை ரூ. 8 இருக்கும் பொழுது நெகிழ்ச்சி யாதுன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? எங்களுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் குடுத்தாலே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு கொஸ்டின் குடுத்தாலே வந்து நாங்க நெகிழ்ச்சிய காண்றதுக்கு, எலக்ட்ரிசிட்டி காண்றதுக்கான சமன்பாடு ஒண்ணு நாங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? எலக்ட்ரிசிட்டி காண்றதுக்கான சமன்பாடு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ப்ரீவியஸ் அண்ட் செஷன்ஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தெளிவா தெரியும். டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர பியின் கீழ் கியூடி. இதுதானே நாங்க எலக்ட்ரிசிட்டி காண்றதுக்கான சமன்பாடு. பிரைஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஈக்குவல். ஓகே. இதுதான் நாங்க நெகிழ்ச்சி காண்றதுக்கான சமன்பாடு.
பாடு. ஓகே. சரி. இப்ப இந்த டெல்டா கியூடி, டெல்டா கியூடி, டெல்டா பி எங்களுக்கு வந்து தெரியுமா? அதாவது எங்களுக்கு ஒரு அட்டவணை குடுத்திருந்தா, ஓகே டிஃபரண்ட்ட வந்து தான் நாங்க இங்க டெல்டா கியூடில போடுவோம். உதாரணத்துக்கு வந்து இப்ப அட்டவணையில வந்து முதலாவது பிஎன் கியூடின்னு சொல்லக்குள்ள வந்து பி ரூ. 10 இருக்கக்குள்ள 100 அலகுகள், பி ரூ. 15 இருக்கக்குள்ள வந்து அ 50 அலகுகள். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த டெல்டா கியூடின்னு சொன்னா, நாங்க மாற்றம்னு படிச்சிருக்கோம் தானே! அப்ப கேள்வியில வந்து இவ்வளவு மாற்றம் இருக்கு. விலையில இவ்வளவு மாற்றம் இருக்கு. ஆரம்பத்தின் விலை ரூ. 10 P10 ஆரம்பத்தின் டிமாண்ட் வந்து 100 கியூடி 100ன்னு சொல்லி போட்டு, எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிய எடுக்கலாம். ஆனா, எங்களுக்கு வந்து அப்படி எந்த விதமான இதுவும் தந்தில்ல. ஒரு சமன்பாட மட்டும் தந்து, பிரைஸ்ன்ற வந்து தந்திருக்காங்க. ஓகேயா? இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில வந்து நாங்க வந்து என்ன நாங்க ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். கேள்வியின் சமன்பாடு எப்படி இருக்கும்? அதாவது கேள்வியின் சமன்பாடு எப்படி இருக்கும்? QD சமன் A சக பிபின்னு சொல்லி இருக்கும். QD சமன் A சக பிபின்னு சொல்லி இருக்கும். ஓகேயா? அப்ப QD சமன் A சக பிபின்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு QD தந்திருக்காங்க 96 சக 4 பி. ஓகே. 96 சக 4 பி. இப்படி தந்திருக்கக்குள்ள, எங்களுக்கு வந்து இங்கன ஒரு விஷயம் எங்களுக்கு குடுத்திருக்காங்க. அதாவது வந்து அ அ 4 பி. ஓகே. இதுதான் எங்கட கியூடி சமன்பாடு. சரியா? அப்ப கியூடி சமன் 96 சக 4 பி. எங்களுக்கு தந்திருக்காங்க பிரைஸ் வந்து ரூ. 8ன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு பிரைஸ் ரூ. 8வா இருந்தா, எங்களுக்கு அந்த பொருள்ட குவான்டிட்டிய வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப கியூடி சமன் 96 சக 4 தர 8. அப்ப QD சமன் 96 சக 8 நாங்க 32. 8 into 4 32. அப்ப QD சமன் 90 சாரி இங்க மைனஸ் தானே இருக்கு. நாங்க பிளஸும் வரும். என்ன சொல்றது? சாரி. நான் இங்க பிளஸ் போட்டு செஞ்சுக்கிட்டு போறேன். மைனஸ். மைனஸ். ஏன் மைனஸ் வருதுன்னு சொன்னா, பிரைஸுக்கும் டிமாண்ட்க்கும் இடையில என்ன இருக்கு? நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஓகே. சாரி மைனஸ். அப்ப 96ல 32 போனா, நாங்க என்ன செய்வோம்? QD சமன் 64. இப்ப எங்களுக்கு QD வந்து தெரியும் 64. ஓகே. அப்ப எங்களுக்கு ஆகவே வந்து P எங்களுக்கு எவ்வளவு இப்ப விலை தெரியும்? 8. QD சமன் 64. ஓகே. அப்ப QD சமன் 64, P சமன் 8ன்னு சொல்லி தெரியும். ஓகே. நாங்க படிச்சிருக்கோம். இந்த Bன்னு சொல்லி சொல்றது என்னது? சரிவு. ஒரு கேள்வி கோட்ல வந்து Bன்னு சொல்லி சொல்றது என்னது? சரிவு. ஓகே. சரிவுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அப்ப இங்க வந்து இது 4ங்கிறது வந்து தான் என்னதுன்னு சொன்னா, B. பாருங்க 96 A 96 மைனஸ் Bங்கிறது வந்து 4 என P. ஓகேயா? அப்ப இந்த 4ங்கிறது தான் மைனஸ் B. அப்ப எங்களுக்கு தெரியும், இந்த டெல்டா QDய டெல்டா Pயால வந்து பிரிச்சா எங்களுக்கான சமன்பாடு வந்து மைனஸ் Bன்னு சொல்லி தான் வரும். ஓகேயா? டெல்டா QDய வந்து டெல்டா Pயால பிரிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா மைனஸ் பின்னு சொல்லித்தான் வரும். ஓகே. மைனஸ் பி தர பியின் கீழ் கியூடி இப்படித்தான் சமன்பாடு இருக்கும். ஓகே. சரி. இப்ப நான் சொன்னேன் மைனஸ் பி எங்களுக்கு தெரியும் தானே. அதாவது டெல்டா கியூடி இன்டு டெல்டா பி. அப்ப எங்களுக்கு வந்து 4 இதுதான் சரிவு. அப்ப மைனஸ் பி 4 தர ஆரம்பத்தோட விலை எவ்வளோ? 8 divided by 64. ஓகேயா? இப்ப 8 into 4 32 divided by 64. அப்ப PED சமன் எவ்வளவுனா 0.5. சரியா? அப்ப 0.5. இங்க எது சரி ஆன்சருக்கு? 0.5. ஓகே. இந்த 0.5 பத்தி இப்ப நீங்க என்ன பிளஸ்ல வந்திருக்கு. ஓகே. இந்த 0.5 பத்தி நாங்க இப்ப விலைசார் நிகழ்ச்சியில நாங்க சொல்லணும்னு சொல்லி சொன்னா, அதாவது 1ஐ விட குறைஞ்சது. 1ஐ விட குறைஞ்சதுன்னா, நாங்க இத என்ன சொல்லுவோம்? இன்எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி கொள்வோம். சம்டைம்ஸ் இப்படி உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம். இது என்ன குட்? இது என்னது? ஆ செ ச நெகிழ்ச்சி. ஓகே 0.5. இது எந்த வகையான குட்ஸா இருக்கும்? ஓகே. அப்ப இது இன்எலாஸ்டிக் குட்ஸ். அப்ப இன்எலாஸ்டிக் குட்ஸ பொறுத்தளவு வந்து இன்கம்ம கூட்டணும்னா நாங்க என்ன செய்யணும்? அப்ப அந்த பொருளோட பிரைஸ வந்து என்ன செய்யணும்? இன்கிரீஸ் பண்ணணும்.
ஸோ அடுத்தது உங்களுக்கு சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். இந்த இன்எலாஸ்டிக் குட்ஸ்ல வந்து டேக்ஸ் வந்து இம்போஸ் ஆகுனா யாரு கூடுதலா டேக்ஸ் எடுப்பா? அப்ப நான் அதெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்கேன் தியரில. அப்ப இங்க டேக்ஸ் வந்து இம்போஸ் ஆகுறது கூட யாரு? இன்எலாஸ்டிக்ல. ஓ நுகர்வோர், கன்சியூமர். அப்ப கன்சியூமர் தான் பெரிய ஒரு பார்ட்ட எடுப்பாங்க டேக்ஸ்ல. ஸோ ஒ மேனுஃபேக்சர் அப்படி இல்லாட்டி புரொடியூசர் வந்து ஒரு ஸ்மால் பார்ட்ட தான் டேக்ஸ்ல பேஸ் பண்ணி கொள்வாங்க. ஸோ இதுகள் தான் வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேயா? விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். அதாவது வந்து மிகவும் பிழையான கூற்ற வந்து தெரிவு செய்ய சொல்லி சொல்றாங்க. மிகவும் பிழையான கூற்று. ஓகேயா? ஸோ அப்ப பிழையான கூற்றுன்னு சொல்லக்குள்ள பாருங்க. The value of income electricity demand could X is -0.78. Therefore, X is inferior goods. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, X மற்றும் Y. ஓகே. Xக்கான பாருங்க இன்கம் எலாஸ்டிசிட்டி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னா -0.78. ஆகவே எக்ஸ் வந்து ஒரு இன்ஃபீரியர் குட்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த கூற்று சரியா பிழையா? நாங்க இந்த கூற்று வந்து என்னது? சரி. நாங்க படிச்சிருக்கோம் வந்து இன்ஃபேர் அதாவது இன்கம் எலக்ட்ரிசிட்டில வந்து இன்ஃபேர் குட்ஸ்ன்னு சொல்லி சொல்றது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ல தான் வரும். இன்கம் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து நாங்க படிக்கக்குள்ள படிச்சோம். அதாவது வந்து என்ன சொல்றது? இன்ஃபேர் குட்ஸ்ன்னு சொல்லி சொன்னாலே வந்து அது நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் தான். அதாவது வந்து கன்சியூமர்ட்ட வந்து இன்கம் கூடக்குள்ள வந்து அந்த பொருளுக்கான வந்து டிமாண்ட் குறையவும், கன்சியூமர்ட்ட இன்கம் வந்து குறையக்குள்ள அந்த குட்ஸுக்கான டிமாண்ட் வந்து கூட்டுறது. ஸோ அப்ப இது வந்து மைனஸ்ல வருதுன்னு சொல்லி சொன்னா, அது இன்ஃபேர் குட்ஸ். அப்ப இந்த கூற்று வந்து சரி. இங்க பிழையான கூற்ற தானே தெரிவு செய்ய சொல்றாங்க. ஸோ 2வதுக்கு வருவோம். The value of the income elastic demand is Y plus 0.78. அதாவது பிளஸ் 0.78ன்னு சொல்லி சொன்னா, அப்ப அது வந்து லக்ஸரின்னு சொல்லி சொல்றாங்க. பிளஸ் 0.78. நாங்க படிச்சிருக்கோம். ஒன்றை விட கூடிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றை விட குறைஞ்சது. இது வந்து லெஸ் தென் 1 இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அப்ப லெஸ் தென் 1 இன்கம் அதாவது வந்து பாசிட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டிலே 2 இருக்கு. பாசிட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டிலே 2 இருக்கு. ஒன்று லெஸ் தென் 1 இன்கம் எலாஸ்டிசிட்டி, ஹையர் தென் 1 இன்கம் எலாஸ்டிசிட்டி. ஒன்றை விட கூடிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றை விட குறைந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப நாங்க இங்க பார்க்கணும் இந்த ஒய்ன்னு சொல்லி சொல்றது வந்து அப்ப பிளஸ்ல இருக்கு. ஓகே. அப்ப பிளஸ்ல இருக்குதுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதாவது வந்து நேர்க்கணிய வருமானம். பாசிட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லி தெரியும். அப்ப பாசிட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டில வந்து லெஸ் தென் 1ன்னு சொல்லி சொன்னா, லெஸ் தென் 1ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, நாங்க அத சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து அத நாங்க சொல்றது வந்து எசென்ஷியல் குட்ஸுக்கு தான் லெஸ் தென் 1ஆ இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? லக்ஸரி குட்ஸுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க? லக்ஸரி குட்ஸுக்குன்னு சொல்லி. அப்ப எந்த கூற்று பிழையா இருக்குது? இந்த 2வது தான். 15க்கு 2வது. நான் வந்து 3ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அத கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, நான் தமிழ் பேப்பர ரிஃபர் பண்ணி தான் நான் ஆன்ஸர் எழுதினேன். அதனால தான் இது இங்கிலீஷ் பேப்பர் வந்து எனக்கு ஈவினிங் தான் கிடைச்சது. அடுத்தது பாருங்க. The value of income elasticity of demand good N is a plus 1.2. Therefore, in luxury goods, yes, that is correct. அதாவது income elasticity of demand positive relationship என்ன சொல்றது? ஹையர் தென் 1. ஸோ நாங்க எக்ஸாம்பிள் சொல்லுவோம் லக்ஸரி குட்ஸ். சரியா? லெஸ் தென் 1ன்னா பாசிட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டி லெஸ் தென் 1ன்னா அது எசென்ஷியல் ஐட்டம். ஸோ திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட். The third statement is a incorrect statement. Sorry, the second statement is a incorrect statement. Second statement is a incorrect statement. அடுத்தது பாருங்க. The value of the income elasticity of demand good is uh, plus 0.48. நெசசிட்டி மீன்ஸ்னா அதாவது வந்து அது ஓகே. அதாவது ஒன்றை விட குறைவு. அது வந்து அத்தியாவசிய பொருள். அதுதான் நெசசிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். நாங்க நெசசிட்டி குட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி எசென்ஷியல் குட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். நெசசிட்டினா தேவைக்கா பயன்படுத்துறது தானே அத்தியாவசியம்னு சொல்லி சொல்றது. ஓகே. ஸோ 15 எம்சிக்யூ கொஸ்டின் நாங்க பார்த்துட்டோம். பேலன்ஸை நாங்க பார்ப்போம். ஓகேயா? ஓகே.
பாருங்க 16ல if the value of cross price elasticity அதாவது குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி x and y positive and x and z 0 that mean அப்ப நாங்க படிச்சிருக்கோம் cross price elasticity-ல cross CED-ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதாவது வந்து cross price elasticity-ல வந்து ஓகே CED cross elasticity of demand. cross elasticity of demand வந்து 3 விஷயம் படிச்சிருக்கோம். ஒன்னு positive cross elasticity of demand, negative cross elasticity of the demand, zero cross elasticity of the demand. நேர்க்கணியம், எதிர்க்கணியம், பூஜ்ஜியம்னு சொல்லி. ஓகே. சோ அப்ப சொல்லியிருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது நாங்க குறுக்கு கேள்வி நிகழ்ச்சின்னா நாங்க என்ன சொன்னோம்? 2 பொருள வந்து கம்பேர் பண்ணி, ஒரு பொருளோட பிரைஸும் மற்றைய பொருளோட டிமாண்டையும் கம்பேர் பண்ணி தான் நாங்க கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி சிஇடி வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் அ பாசிட்டிவ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் பாசிட்டிவ்னு சொல்லி சொன்னா அதை நாங்க சொல்றது வந்து என்னது? எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நாங்க சொல்றது சப்ஸ்டியூட் குட்ஸ்னு சொல்லி. எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நாங்க சொல்றது வந்து சப்ஸ்டியூட் குட்ஸ்னு சொல்லி. பட் ஜீரோன்னு சொல்லி சொல்லக்குள்ள நாங்க அந்த குட்ஸை வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா ஜீரோனா நாங்க அதை நன் ரிலேட்டட் குட்ஸ் தொடர்பற்ற பண்டம்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மைனஸா இருந்தா நாங்க அதை என்ன சொல்லுவோம்னா கம்ப்ளிமெண்டரி குட் அதாவது நிரப்பு பொருள்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே சப்ஸ்டியூட் குட்ஸ்னா என்னது உங்களுக்கு தெரியணும். ஒரு பொருளுக்கு பதிலா இன்னொரு பொருள் யூஸ் பண்ணப்பட்டா கொக்கா கோலா, பெப்சி, சீனி என்ன சொல்றது சர்க்கரை அந்த மாதிரி. ஓகே ஸோ அதுதான் சப்ஸ்டியூட் குட்ஸ். நன் ரிலேட்டட் குட்ஸ் மீன் சேர் அண்ட் டயர், சேர் அண்ட் புக்ஸ், ஃபோன் அண்ட் அம்ப்ரெல்லா. நன் ரிலேட்டட் குட்ஸ். கம்ப்ளிமெண்டரி குட்ஸ் மீன் அதாவது நாங்க அந்த குட்ஸ் யூசேஜோட நாங்க இணைத்து பயன்படுத்துறது. அதாவது பிரெட் அண்ட் சோஸ், பிரெட் அண்ட் ஜாம், டீ அண்ட் சுகர். ஸோ அதுதான் கம்ப்ளிமெண்ட் குட்ஸ். அப்போ கம்ப்ளிமெண்ட் குட்ஸை பொறுத்தளவில் வந்து என்ன இருக்குன்னா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பாகவும், சப்ஸ்டியூட் குட்ஸை பொறுத்தளவில் வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பாகவும், ஜீரோ அதாவது வந்து நன் ரிலேட்டட் குட்ஸை பொறுத்தளவு வந்து ஜீரோ வேல்யூவாகவும் இருக்குது தான் cross price elasticity. So correct answer is X and Y is substitute goods and X and Z non-related goods. சரியா? இதெல்லாம் வந்து ஃபைனல் எக்ஸாம்லையும் வந்து MCQல மட்டும் இல்ல செகண்ட் பார்ட்லக்கும் கேட்டு வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஓகே. ஒன் ஆஃப் த மேஜர் டெட்டர்மினேஷன் த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. அதாவது நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய காரணி என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெதர் த ப்ராடக்ட் ஆஃப் நெசசிட்டி ஓ லக்ஸரி. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா பண்டமானது வந்து அத்தியாவசியம் அல்லது ஆடம்பரமான. நாங்க படிச்சிருக்கோம் whether the product is necessity or luxury, its determination of the price elasticity of demand. விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணியில நாங்க படிச்சது தான் வந்து whether the product is the necessity or in a luxuryன்னு சொல்லி நாங்க படிச்சு இருக்கோம். ஓகே. அடுத்தது whether the product has a complementary goods. ஓகே நாங்க இந்த complementary goodsன்னு சொல்லி படிச்சிருக்குது. அதாவது கம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கிறது வந்து நாங்க பிரைஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த டிமாண்ட்ல தான் படிச்சிருக்கோம். அடுத்தது மூன்றாவது த லென்த் ஆஃப் டைம் பீரியட் ப்ரொடியூசர் ஹேவ் டு அட்ஜஸ்ட் த சேஞ்ச் இன் த பிரைஸ் அப் டு த கிவன் குட்ஸ். அதாவது என்னது நாங்க நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணியில அதாவது பிரைஸ் எலாஸ்டிசிட்டி சப்ளைல வந்து படிக்கக்குள்ள வந்து நாங்க அதாவது விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணியில நாங்க ஒன்று படிச்சிருக்கோம். என்னதுன்னு சொல்லி சொன்னா ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு மாற எடுக்கின்ற காலம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஒன்று யூஸ் பண்றீங்க. நீங்க அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்கு மூவ் ஆக எடுக்கிற காலம் வந்து தீர்மானிக்கிறது எல்லாமே வந்து த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை தான். அதுதான். ஸோ அப்போ 17க்கு வந்து மூன்றாவது ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். வெதர் த buyers spend a large or small percentage their income of given goods, it is a price elasticity of demand. Determinate of price elasticity of demand. அதாவது நுகர்வோர் வருமானத்துல வந்து செலவழிக்கிற பங்கெல்லாம் காண்றது வந்து விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். ஸோ நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் வந்து காரணியில ஒன்று தான் த லென்த் டைம் பீரியட் த ப்ரொடியூசர் ஹேவ் டு அட்ஜஸ்ட் டு அ சேஞ்ச் இன் த price of the given goods. 18 when the marginal products of the variable factors production 0 MP equal
0 in the short run. ஓகே. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உற்பத்தியில வந்து அதாவது மாறும் காரணிகள் வந்து எல்லை உற்பத்தி வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, 0 இருக்கும். 0 இருக்கக்குள்ள என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அதாவது வந்து நாங்க புரொடக்ஷன் கர்வ் வந்து படிச்சோம். புரொடக்ஷன் கர்வ் வந்து படிச்சிருக்கோம். புரொடக்ஷன் கர்வ்ல வந்து பேப்பர் காஸ்ட். ஓகே. நாங்க இங்க கொஸ்டின்ஸ் எங்களுக்கு கேட்குறாங்க பாருங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த கொஸ்டின கிளியரா. பாருங்க. When the marginal product of the variable factors of production 0 அதாவது MP சமன் 0 ஆகக்குள்ள இந்த MP மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து 0 இருக்கும் பொழுது ஓகே. ஸோ நான் இதை ஃபுல்லா கலர் ஹைலைட் பண்ணிட்டு ஓகே. பாருங்க. மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து 0 இருக்கும் பொழுது ஓகேயா. ஸோ இங்க கேட்குறாங்க ப்ரொடக்ஷன் ஷார்ட் ரன். இது வந்து ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் கர்வ். நாங்க படிச்சோம் தானே. அதாவது டோட்டல் ப்ரொடக்ஷன், எவரேஜ் ப்ரொடக்ஷன், மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அப்ப இந்த டோட்டல் அதாவது வந்து ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் கர்வ்ல வந்து MP = 0. MP = 0னா MP இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து 0 ஆகும் பொழுது இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து the total production become a negative. டோட்டல் ப்ரொடக்ஷன் நெகட்டிவ்லயா வருது இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன்? இல்ல. டோட்டல் ப்ரொடக்ஷன் என்ன நடக்குது? குறைஞ்சு கொண்டு வருது. அதாவது ரெடியூஸ் ஆகி கொண்டு வருது. அப்ப முதலாவது ஆன்சர் Bல. The average production for the variable factors become a maximum. Average production என்ன நடக்குதுன்னு சொன்னா, எவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து மேக்ஸிமம் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. பாருங்க. எவரேஜ் ப்ரொடக்ஷன் அதிகரிக்குதா? இல்ல. MP சமன் அதாவது MP = 0 இருக்கக்குள்ள வந்து எவரேஜ் ப்ரொடக்ஷனும் குறைஞ்சு கொண்டு வருது. டோட்டல் ப்ரொடக்ஷனும் குறைஞ்சு கொண்டு தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் த டோட்டல் ப்ரொடக்ஷன் பிகம் அ மேக்ஸிமம். டோட்டல் ப்ரொடக்ஷன் அதிகரிக்குதா? இல்ல. அப்ப அந்த குற்றும் வராது. நன் ஆஃப் த அபோவ் இஸ் கரெக்ட். மேற்குறிப்பிட்ட எந்த காரணிகளும் வந்து என்னதுன்னா சரியானது அல்ல. ஓகே. அப்ப மேலே உள்ள எதுவுமே வந்து பொருத்தப்பாடு இல்ல. அப்ப இதுதான் 18க்கு 4வது ஆன்சர். சம்டைம்ஸ் MP 0 வரக்குள்ள உங்கள்ட்ட கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தா என்ன நடக்கும்? MP 0 வரக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகி கொண்டு வருது. எவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆல்சோ ரெடியூஸ் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்ஷன் பாருங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் அண்ட் ரெடியூஸ், எவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆல்சோ ரெடியூஸ். ஓகேயா? சரி. அடுத்தது பாருங்க. Which of the following statement is correct? சரியான கூற்றை தெரிவு செய்யலாம். The time of the encompassing long run of the same of all the industry. அதாவது வந்து நீண்ட காலத்துல உள்ளடக்கிய நேரம்னு சொல்றது தொழிலுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதாவது தொழில்களுக்கு தொழில் வந்து ஒவ்வொரு மாரி இருக்கும்னு சொல்றாங்க. The time of நீண்ட காலம். அதாவது நீண்ட காலம் இந்த டைம் ஆஃப் த என்கம்பாசிங் லாங் ரன் அதாவது நீண்ட காலம்னு சொல்றது சேம் போற ஆல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே வந்து பொதுவா இருக்கும்னு சொல்றாங்க. எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் வந்து நீண்ட காலம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது
அடுத்தது the time of encompassing long run varies from the industry to industry. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீண்ட காலம்னு சொல்றது தொழில்துறைக்கு தொழில்துறை மாறுபடும். அடுத்தது மூன்றாவது the long run is time necessary from the convert to the variable factors into the fixed factors. அதாவது வந்து என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா நீண்ட காலம்னு சொல்லி சொல்றது எல்லா மாறுற காரணிகளையும் நிலையான காரணி அதாவது எல்லா வேரியபிள் ஃபேக்டர்ஸையும் ஃபிக்ஸ் ஃபேக்டரா மாற்றுறதுக்கான எடுக்கிற பீரியட் தான் லாங் ரன் சொல்லி சொல்றோம். ஃபோர்த் ஒன் இஸ் த டைம் பீரியட்ஸ் லாங்கர் தென் 1 year of கன்சிடர் த லாங் ரன். அதாவது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியை தான் நாங்கள் லாங் ரன் சொல்லி சொல்றோம். அந்த கூற்று எல்லாமே வந்து பிழையான கூற்றுக்கள். ஓகே, சரியான கூற்று எதுன்னு சொல்லி சொன்னா the time encompassing long run varies from industry to industry. அதாவது இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி வந்து மாறுபடும் நீண்ட காலம்னு சொல்லி சொல்ற விஷயம். இப்போ பாருங்க நீங்க எக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியும் அப்படி இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கொண்டாலும் டிஃப்ரெண்ட். கைத்தொழில் சந்தையும் விவசாய சந்தையும் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறுறதுன்னு சொல்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பீரியட்டாக இருக்கிறத தான் வந்து நாங்கள் லாங் ரன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? நோட் போகிற அது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வந்து சேமாகவும் இருக்காது. நோட் போகிற மோர் தென் 1 இயராகவும் இருக்காது. அப்படி இல்லாட்டி எல்லா ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் அதாவது எல்லா வேரியபிள் ஃபேக்டர்ஸையும் ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ்க்கான மாத்திர காரணியும் இல்லை. ஸோ 19th வாட் ஆர் த கரெக்ட் ஆன்சர்? இந்த 19th கொஸ்டினுக்கு வந்து 12 sorry second answer is a correct answer. So last MCQ, perfectly competitive firm maximum profit in the short run when there. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா பர்ஃபெக்ட்லி கம்பெட்டிவ்னா என்னது நிறை போட்டி சந்தை. அதாவது வந்து நிறை போட்டி சந்தை, பூரண நிறை போட்டி சந்தை. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டா மார்க்கெட் வெஜிடபிள் it's a like. Okay, so perfectly competitive firm maximum profit the short run when. அதாவது வந்து உச்ச லாபத்தை அடையணும்னு சொல்லி சொன்னா குறுங்காலத்துல வந்து உச்ச லாபத்தை அடையணும்னு சொல்லி சொன்னா அது the marginal revenue equal unit price the product MR equal P. நாங்க படிச்சிருக்கிறோம் வந்து ஓகே, அதாவது வந்து என்ன சொல்றது நிறைப்போட்டி சந்தை, நிறைப்போட்டி சந்தை, நிறைப்போட்டி சந்தைன்னு சொல்லி சொல்றது பர்ஃபெக்ட்லி கம்பெட்டிட்டிவ் மார்க்கெட். பர்ஃபெக்ட்லி கம்பெட்டிட்டிவ் மார்க்கெட் வந்து கர்வ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து விலையில வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படாதுன்னு சொல்லி படித்தோம். ஓகே, ஸோ இதுதான் பர்ஃபெக்ட்லி கம்பெட்டிட்டிவ் மார்க்கெட்டுன்ற வரைபடம். ஓகே, இது எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுத்த விஷயம்தான். இது 0. ஸோ நாங்கள் இங்கே படிச்சிருக்கோம் P சமன் MR சமன் ARன்னு சொல்லி படிச்சிருக்கோம். P சமன் MR சமன் AR. இங்கே வந்து K. ஓகே, ஏன்னா இந்த P சமன் அப்போ இங்கே வந்து கரெக்டான ஆன்சரை வந்து MR ஈக்குவல் P. The perfectly comfortable maximum profit in the short run when. Okay, so maximum profit அதாவது profit in the short run சொல்லி சொல்லக்குள்ள MR சமன் P. Because நாங்கள் பாருங்க இப்போ உதாரணத்துக்கு P வந்து எடுக்கிறோம். P வந்து 10 ரூபின்னு சொல்லி எடுக்கிறோம். P ஈக்குவல் 10 ரூபி. ஓகே, P வந்து 10 ரூபி. சரியா? குவான்டிட்டி வந்து நாங்கள் சொல்லுவோம் ஒரு 5 குவான்டிட்டின்னு சொல்லி Q சமன் 5 குவான்டிட்டி. அப்போ டோட்டல் ரெவன்யூ மொத்த வருமானம் எவ்வளோ இருக்கும்? 10 தர 5 இருக்கும். இதுதான் டோட்டல் ரெவன்யூ. ஓகே, சரி, டோட்டல் ரெவன்யூ பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது இப்போ MR பார்க்கணும். சரியா? MR என்ன சொல்றது? இப்போ MR மார்ஜினல் ரெவன்யூ பார்க்கணும். அப்போ மார்ஜினல் ரெவன்யூ நாங்கள் எப்படி பார்ப்போம்னு சொன்னால் டோட்டல் ரெவன்யூவில் இருந்து ஓகே, இப்போ MR நாங்கள் எப்படி பார்ப்போம்? MR ஈக்குவல் சமன் டோட்டல் ரெவன்யூவில் இருந்து நாங்கள் என்ன செய்வோம்னா Q, அதாவது டெல்டா TR இன் கீழ் டெல்டா Q, டெல்டா TR இன் கீழ் டெல்டா Q. ஓகே, இப்போ டெல்டா TR இன் கீழ் டெல்டா Qனா இப்போ டெல்டா TR எவ்வளோ எங்களுக்கு வந்து மொத்தமாக இங்கே வருமானம் 50. ஓகே, டெல்டா Q எவ்வளோ 5. அப்போ 50 5ஆல் ஈக்குவல் பண்ணால் 10. அப்போ MR சமன் எவ்வளவா இருக்கு? MR சமன் 10. marginal revenue equal 10. ஓகே, அடுத்தது average revenue நாங்கள் எப்படி பார்ப்போம்? AR equal TR divided by Q. ஓகே, TR இங்கே எவ்வளோ இருக்கு? TR வந்து total revenue 50.
Q குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு 5 50 5ஆல பிரிச்சா எவ்வளோ 10 ஸோ ஆகவே வந்து AR சமன் 10 ஸோ Pயும் 10ஆ இருக்குது MRம் 10ஆ இருக்குது ARம் 10ஆ இருக்குது அதுதான் P ஈக்குவல் MR ஈக்குவல் டு AR perfectly competitive marketல so correct answer is marginal revenue is equal unit price of the product MR equal to P ஓகே ஸோ இதுதான் இவ்வளோ தான் MCQ இருக்கு ஸோ அடுத்தது எல்லாமே செகண்ட் பார்ட் கொஸ்டின் தான் நாங்கள் கால்குலேஷன் ஒரு பார்ட்டாக படிப்போம் ப்ரொடக்ஷன் ஒரு பார்ட்டாக அடுத்த ரெக்கார்டிங்கில் வந்து நாங்கள் போடுவோம் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச்